தாகம் தாகமென்றி எனக்காயேங்கி நின்றி தாகம் தாகம் என்றி எனக்காயேங்கி நின்றி பாவங்கள் சுமந்தி எங்கள் பரிகார பலியானே எங்கள் பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா நீர் கொடுத்த இந்த வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆம் கர்த்தாவே ஏசப்பா, கல்வாரியிலே தகப்பனே ஏசப்பா, ஆமென் தகப்பனே, நீர் சிலுவையில் அடிக்கப்பட்டவராய் தகப்பனே பார்க்கும்போது தகப்பனே என்னுடைய உள்ளம் உடைந்தவர்களாக ராஜா ஒரு விஷயம் நோக்கி பார்க்கிற ராஜா. ஆமென் தகப்பனே, எங்களுக்காக தாகமாய் இருந்தீரே ராஜா. ஆமென் தகப்பனே, அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கிற போது தகப்பனே அந்த வார்த்தையானது ஒவ்வொருடைய இருதயத்திலையும் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அடியாளை மறைத்து தகப்பனே நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த இரத்தம் சிந்திய நாளை நினைவு கூறும் இந்த நாளிலே உங்களும் என்னையும் ஜீவனோடு கொண்டு வந்து சேர்த்த என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். 4 வாக்கியங்களையும் நம்ம கருத்தோடு இப்போ தியானித்தோம். 5வது வாக்கியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த வாக்கியமானது தாகமாய் இருக்கிறேன். யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் ஒரு தடவை வாசிக்கலாம். ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அகோர நிலையில் நமக்காக ஆணிகள் அடிக்கப்பட்டவராய் தலையிலே முட்கிரீடம் சூடப்பட்டவராய் சிலுவையிலே மறிக்கும் அந்த தருவாயிலே அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை தாகமாய் இருக்கிறேன் என்றார். யோவான் அவருடைய சுவிசேஷ புஸ்தகத்திலே எழுதி வைத்துக்கிறார், வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று. அதாவது இயேசுவை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் தீர்க்கதரிசிகள் ஒவ்வொரு காரியங்களும் முன்னறிவித்திருக்காங்க. இயேசுவானவருடைய பிறப்பாக இருக்கட்டும், அவருடைய பிறக்கும் இடமாக இருக்கட்டும் முன்னறிவிக்கப்பட்டதா இருந்தது. அவர் ராஜாவாக பவனி வருவார் என்கிற வார்த்தைகள் முன்னறிவிக்கப்பட்டதா இருந்தது. அதுபோலதான் அவருடைய பாடுகள் முதல் மரணங்கள் வரை பரிசுத்த வேதாகமத்தில் தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது. அதற்கு ஆதாரமாக எடுத்தவர் இந்த வார்த்தையும் முன்னறிவிக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருந்தது, தாகமாய் இருக்கிற வார்த்தையானது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 69ஆம் சங்கீதம் 21வது வசனம். சங்கீதம் 69 21வது வசனம். சங்கீதக்காரனாகிய தாவீது இயேசு மரண நேரத்தில் அவர் படுகிற பாடிலே அவர் சொல்லுகிற வார்த்தையானது தாகமாய் இருக்கிறேன் என்கிற வார்த்தையை அவர் கேட்கும்போது அவருக்கு கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று தேவ ஆவியானவரால் முன்னறிவிக்கப்பட்டு எழுதியிருக்கிறார். இயேசுவானவர் எந்த நிலையில் அவர் இருந்தார் என்றால், முந்தைய நாள் முழுவதும் கெத்செமனே தோட்டத்திலே அவர் வியாகுலப்பட்டவராய் பிதாவை நோக்கி, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் அப்பா என்று சொல்லி முந்தைய நாள் கெத்செமனே தோட்டத்திலே வியாகுலப்பட்டவராய் ஜெபிக்கும் போது அவருடைய சரீரத்தினுடைய அவர் விழுந்த அந்த வியர்வை துளி இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று நம்மளால பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்க முடிகிறது. இத்தனை துக்கத்தையும் வியாகுலப்பட்டவராக துக்கத்தையும் பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு ஒரு கள்ளனை போல அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டவரை போல அவர் கல்லர்களுக்கு நடுவில் சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும் போது அவர் சொல்லுகிற வார்த்தை தாகமாய் இருக்கிறேன். இந்த நாட்களில் நம்ம எந்தெந்த முறையில் இயேசுவோட தாகத்தை வெளிப்படுத்துகிறது, எதை குறித்து தாகமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னாங்கிறத நம்ம பார்க்கலாம். 2 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த தாகத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 2:14.
ஹல்லேலூயா. இயேசுவும் அவருடைய பிள்ளைகளான நம்மை போல நம்ம எப்படி இருக்கிறோம்? மாம்சத்தையும் சதையும் இரத்தத்தையும் உடைய மனுஷங்களா நாம இருக்கிறது போல மனுஷகுமாரனும் நம்மை போல இருந்தார் என்று அந்த வசனத்தை நம்மளால வாசிக்க முடிகிறது. நம்முடைய சரீரத்தில் மனிதர்களாகிய நமக்கு நம்முடைய சரீரத்தில் எத்தனை பாடுகள் உண்டோ, எவ்வளவு துக்கங்கள் உண்டோ, எவ்வளவு பலவீனங்கள் உண்டோ, அத்தனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்தது. அதை நம்முடைய இந்த வசனங்களை நம்ம தெளிவாக பார்க்க முடியும். நம்ம இன்னும் அதிக வசனங்கள் நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 4:2 40 நாள் கர்த்தர் உபவாசம் இருந்த போது அவருக்கு பசி உண்டாயிற்று என்று நம்ம வாசிக்க முடிகிறது. அதே போல யோவான் 11ஆம் அதிகாரத்திலும் 34, 35 இந்த வசனங்களை நம்மளால பார்க்க முடியும். இயேசு அழுகிறவரோடு நின்று கொண்டு ஆவியிலே அவரும் கலக்கமடைந்தார் என்றும் இயேசு கண்ணீர் விட்டார் என்றும் ஒரு மனுஷனை போலதான் நமக்கு என்னென்ன உணர்வுகள் எல்லாமே இருந்ததோ அத்தனையும் மனுஷனாக நமக்காக மனுகுலத்தில் பிறந்த தேவனுக்கும் இருந்தது. அவர் மனுஷகுமாரனாய் பூமியில பிறந்ததுனால நம்மை போல தாகமும் பசியும் வேதனையும் துக்கமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருந்தார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மார்க் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மார்க் 15:23. ஆமென். இந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். இது குறித்த ஒரு காரியங்கள் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பண்டைய காலத்து யூத பெண்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த மாதிரி ஒரு நபருக்கு மரண தண்டனை, சிலுவை தண்டனை கொடுக்கப்பட்டாயிற்று என்றால் அவர்களுக்காக இந்த வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை தயாரிக்க ஆரம்பித்து விடுவார்களாம். ஏனென்றால் இந்த வெள்ளை போலம் என்பது ஒரு போதைப் பொருள். இதனை ஒரு வாசனை திரவியமாகவும் பயன்படுத்தி வந்தாங்க. இந்த போதைப் பொருள் எப்படி தயாரிப்பாங்க என்றால், ஒரு முச்செடியில் இருந்து வெளிவர அந்த பிசினில் இருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு போதைப் பொருள். அப்போ அந்த யூத பெண்கள் இந்த வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை தயாரிக்க ஆரம்பித்து விட்டு அந்த சிலுவை தண்டனையோ மரண தண்டனை விதிக்கப்பட்ட நபர் வரும்போது அந்த வழி அருகே அதை வைத்து கொண்டு நிற்பார்களாம். ஏனென்றால் அந்த பானத்தை அவர்கள் அருந்தும் போது அந்த போதைப் பொருளானது அவர்களுக்கு உடலுக்குள்ள செல்லும் போது அதனுடைய மரண வழி அவர்களுக்கு தெரியாம இருக்குமா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் இயேசுவானவர் எப்படி சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று. அப்போ அந்த பானத்தை அவர்கள் அருந்தும் போது அவர்களுக்கு அந்த வழி தெரியாமல் இருப்பதற்காக அந்த யூத பெண்கள் அந்த வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை குடிக்க கொடுப்பதற்காக வைத்துவிட்டு நிற்பார்களாம். அப்படி கொடுக்கும்போது அவர்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். ஒரு மரண தருவாயில் இருக்க ஒரு நபருக்காக அவன் வழி தெரியாம சாகணுங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு பானத்தை நம்ம கொடுக்கும்போது அதன் மூலமா நமக்காக ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த யூத பெண்கள் அதை வைத்துட்டு நிற்பாங்களாம். ஆனா இயேசுவானவருக்கு அதை கொடுக்கும்போது நம்ம வேதத்துல வாசிக்க முடியுது, அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு ஆசாரியன் ஆனவன் தேவ சந்நிதிக்கு செல்லும் போது இப்படிப்பட்ட பானத்தை அருந்துவதில்லை. அவரும் தன்னுடைய மரணத்துக்கு பிறகு பிதாவானவரை தரிசிக்க போகிறார், அவருடைய வலது பார்சத்தில் உட்கார போகிறார். தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ்வாறாக வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் தாகமாய் இருக்கிறேன் என்றார். அவர்களுக்கு ஒரு வெள்ளை போலும் கலந்த ஒரு திராட்சரசத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் அதை மறுத்துவிட்டு தாகமாய் இருந்தார். சரீர பிரகாரமாகவே ஒரு மனுஷனை சிலுவையில் கைகளில் அவர் ஆணிகள் அடுக்கப்பட்டவராக, தலையில முட்கிரீடம் சூடப்பட்டவராக, வயிற்றுல குத்தப்பட்டவராக, ஒரு சொட்டு ரத்தம் கூட அவரோட உடம்புல இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளால பார்க்க முடியும். அத்தனையும் நமக்காக ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவர் தாகத்தோடு நம்மை பார்த்து நிற்கிறார். எதற்காக என்றால் அடுத்த வாக்கியம் நம்ம என்ன பார்க்கணும்? ஆத்தும தாகம். அவருக்கு இருந்த ஆத்தும தாகத்தை குறித்து நம்ம இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இயேசுப்ப இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களிலே மனுகுலத்தை ஒரு நேசித்த மனுஷனாக தான் வாழ்ந்து வந்தார். அந்த மனுகுலத்தின் மேல ஒரு அக்கறை உள்ளவராக, கரிசனை உள்ள ஒரு நபராக தான் வாழ்ந்து கொண்டு வந்திருந்தார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இயேசுவோட இருதயம் ஜனங்கள் மேல் மனதுருகிறதா இருந்துச்சான். அத்தனை திரளான ஜனங்கள் அவரை நோக்கி வரும்போது அவர் சந்தோஷப்படலை. அந்த இடத்துல எத்தனை மனுஷங்க என்னை தேடி வராங்க, என்னுடைய அற்புதத்துக்காக, நான் பண்ற ஆசீர்வாதத்துக்காக என்னை தேடி வராங்க என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஒரு பெருமல்ல, அதுக்காக ஆண்டவர் சந்தோஷப்படலை. மாறாக அவர் என்ன பண்ணினார் என்றால் மனதுருகினாராம். என்னுடைய ஜனங்கள் இப்படி சிதறுண்ட ஒரு ஆடுகளை போல, மெய்ப்பெண் இல்லாத ஒரு மந்தையை போல என் ஜனங்கள் இருக்கிறார்களே என்று சொல்லி அவர் மனதுருகினாராங்க. அப்பவே
அவர் உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலும் மனுகுலத்தின் மேல ஒரு மனதுருகிற கர்த்தராயும் அவர் சிலுவையிலே நமக்காக மரிக்கும் தருவாயில் இருக்கும் போதும் நம் மீது ஆத்தும தாகத்தோட என் ஜனங்கள் எப்படி என்னுடைய பரலோக ராஜ்யத்தில் வந்து சேவிக்க முடியும், எந்த ஒரு ஜனங்களுமே வீணாய் போய்விடக்கூடாது அப்பா, ஏன் கூட பரலோக ராஜ்யத்தில் நம்மளோட பிரவேசிக்கணுமே என்று சொல்லி அந்த மரண தருவாயிலும் ஆத்தும தாகத்தோடு நமக்காக ஏங்கி காத்து கொண்டிருந்தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க என் ஜனமே, உங்களுக்கு எனக்கும் இந்த நாட்களில் அந்த ஆத்தும தாகம் இருக்கிறதா, அந்த ஆத்தும பாரம் நமக்குள்ள இருக்கிறதா? நம்முடைய ஆலயத்திலிருந்து வருடந்தோறும் நம்ம சுவிசேஷ ஊழியம் செல்கிறோம். எத்தனை ஆத்துமாக்களை நம்ம இன்று வரையில் ஆதாயப்படுத்தியிருப்போம். அன்று நம்ம போயிட்டு இயேசு நல்லவர், இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி நாம் அந்த டாக்ஸை கொடுத்துட்டு வரோம், இல்லைன்னா ஒரு வசனங்களை சொல்லிவிட்டு ஜெபித்து விட்டு வருகிறோம். வந்து வீட்டில் வந்து நம் எத்தனை பேர் அந்த நபருக்காக நம்ம ஜெபித்திருப்போம், அந்த ஆத்துமாக்களுக்காக நம்ம கண்ணீர் சிந்திருப்போம். எத்தனை புறஜாதி மக்களை நம்ம அந்த நாட்களில் நம்ம சந்தித்திருப்போம். ஆனாலும் ஒரு ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்துறது உண்டா? நாம் இரண்டாம் வருகையில் ஆவியானவர் நம்மிடத்துல வந்து கேள்வி கேட்கும் போது, எனக்காக எத்தனை ஆத்துமாக்களை நீ கொண்டு வந்து கேட்டா, உனக்காக நான் சிலுவையில் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்கும்போது நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? இன்றைய நாட்களில் நடந்து கொண்டு இருக்கிறது இஸ்ரவேல் ஈரான் போர். எத்தனை பள்ளி மாணவர்கள் கொன்று குவியலாக குவிக்கப்பட்டார்கள். நம்முடைய கண்களில் இருந்து எத்தனை பேர் கண்களில் இருந்து தண்ணீர் வந்தது, எத்தனை பேர் முழங்கால்களை முடுக்கிட்டு நாம் ஜெபித்தோம் அந்த மக்களுக்காக. எத்தனை ஆத்துமாக்கள், அந்த ஆத்துமாக்கள் பரலோகம் சென்றதா நரகம் சென்றதா என்று கூட நமக்கு தெரியாத மக்களே, நாம் இன்று நாளும் இந்த ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கவும் சுதந்திரமாக நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கோம். எத்தனை இடங்களில் ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல் முடக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று தெரியுமா? ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. இந்த கிருபைகளுக்கு நன்றி சொல்லி நாம் எத்தனை ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்ற நாட்களில் ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்திலிருந்து ஆத்தும தாகத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றளவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பிதாவின் வலது பார்சத்தில் நின்று வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதலை செய்து கொண்டிருக்கிறார். நாம் ஒரு தவறு செய்யும் போது, அப்பா இந்த பிள்ளைய மன்னிச்சிருங்கப்பா, இந்த மரம் இன்னும் கனி கொடுக்கும், இவளுக்காக நான் சுத்தி எரு போடுவேன், இன்னும் களை பிடுங்குவேன், இவ இன்னும் கனி கொடுப்பாப்பா என்று சொல்லி பிதாவினுடைய வலது பார்சத்திலிருந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் வாக்கு கடங்காத பெருமுச்சிகளோடு அவர் வேண்டுதலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தேவனுக்காய் நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? நமக்குள்ள அந்த ஆத்தும பாரம் வேணும், நமக்குள்ள அந்த ஆத்தும தாகம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று நம்மிடத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அன்று நான் பார்க்க முடியும் விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் நம்மளால் வாசிக்க முடியும். அந்த சோதம் கொமோரா பட்டணம் அழிக்கப்படும் போது தேவதூதர்கள் தேவனிடத்தில் கேட்கிறார், ஆபிரகாம் 50 நீதிமான்கள் இருந்தால் நீங்கள் அந்த நாட்டை நீங்கள் அழிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி 10 நீதிமான்கள் வரைக்கும் அவர்கிட்ட பரிந்து பேசிக்கொண்டே வருகிறார். ஒரு துன்மார்கனுக்காக நீங்கள் நீதிமானையும் அழிப்பீரோ அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி கேள்விகளை எழுப்புகிறார். அன்று ஆபிரகாமுக்கு இருந்த ஆத்தும பாரம் என்று நமக்கு இருக்கிறதா? மோசேயை எடுத்துக்கொள்ளலாம். நம்ம யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 8 முதல் 16 வசனங்கள் நம்ம பார்க்க முடியும். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மோசேயிட்டு சொல்லுகிறார், கர்த்தர் வந்து நீ அந்த ஜனங்களை விட்டு விடு. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்காக ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து வைத்துக்கொண்டு அதை தெய்வமாக வணங்கி கொண்டு வந்தாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ அந்த ஜனங்களை விட்டுரு, நான் அவங்களை அழித்து போட்டிருந்தேன், அதுக்காக நீ என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மோசேயிடம் கெஞ்சுகிறார், என்னை விட்டுரு, நான் அந்த ஜனங்களை அழித்து போடுகிறேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் மோசே விடலங்க. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கானானுக்குள் பிரவேசிக்க வைப்பதற்காக மோசே அந்த நாட்களில் ஆண்டவரை நோக்கி கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று பார்க்க முடியும் நம்மளால. 13ஆம் வசனத்தில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம 11ஆம் வசனத்தில் பார்க்கலாம். உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? ஏப்பா கோபப்படுறீங்க? நீங்கள் தானே அன்னைக்கு அங்கேருந்து அழைச்சி கொண்டு வந்தீங்க இந்த ஜனங்களை, இப்போ என்ன கோபம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி பிரார்த்தித்தாராம். 13ஆம் வசனத்தில் இறுதியில் பார்க்க முடியும், நீங்கள் தானப்பா அவங்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் சொல்லி உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று இருக்கிறது. 14ஆம் வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அன்று மோசேயின் ஜெபமும் அவருடைய கெஞ்சுதலும் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்காதபடிக்கு பரிதாபம் கொண்டாராங்க. இன்று நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது எத்தனை ஆத்துமாக்கள் ஆண்டவர்களாக பிரவேசிக்க முடியும்? இந்த நடக்கக்கூடிய போர் நம்மளுடைய முழங்கால்கள் நிறுத்த முடியும். அதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம்? இன்று நாம் ஆத்தும தாகத்தோடு ஆண்டவரோடு கேட்கும் போது அங்கு வரக்கூடிய தீங்கை கர்த்தர் வரவிடாமல் தடுப்பார். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எசேக்கியேல் 22:30 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எசேக்கியேல் 22:30.
ஆமென். அவர் ஆண்டவரை எவ்வளவு ஒரு துயரத்தோட அந்த வார்த்தைகளை சொல்றாருன்னு பாருங்க. சுவரை அடைக்கும் திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இன்று நாம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவருடைய கருத்தில் இன்று நம்மை நாமே அர்ப்பணிக்க போகிறோம். அப்பா, இனிமேல் நான் இருக்கிற அப்பா, என்னுடைய சபைக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக, ஒவ்வொருவருக்காகவும் நான் திறப்பில் நிற்க போறேன். அப்பா, என்னுடைய தேசத்திற்காக நான் திறப்பில் நிற்க போறேன். ஒரு ஆத்மாக்களை கூட நான் விட மாட்டேன். அப்பா, உம்முடைய ராஜ்யத்துக்காக கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக நான் பிரயாசப்படுவேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் நம்மை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கிற ஒரு பானமாக நீங்களும் நானும் இருக்க முடியும். அதனால நம்ம ஒவ்வொருவருமே ஜெபிக்கும் போது ஒரு ஆத்தும பாரம் கொண்டவர்களாக நம்ம சபையில் எத்தனை பேர் நமக்கு தெரியும். நம்ம மட்டும் பரலோக ராஜ்யத்துக்கு போனால் போதுமா? இல்லை, நம்ம சபை மக்களும் வரணும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளும் வரணும். அப்போ ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அன்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கானானுக்குள்ள பிரவேசிப்பதற்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசினது போல இன்று நீங்களும் நானும் நம் தேசத்தின் ஜனங்களும் அந்த பரம கானானுக்குள், பரலோக ராஜ்யமாகிய பரம கானானுக்குள் நாம் பிரவேசிப்பதற்காக ஆண்டவரிடத்தில் கெஞ்சி மன்றாட வேண்டியது உங்களிலும் என்னுடைய பொறுப்பாக இருக்கிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பளே இயேசப்பா, அருமையான இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆம் கர்த்தாவே இயேசப்பா, நீர் கொண்ட அந்த ஆத்தும தாகத்தை தகப்பனே இயேசப்பா இன்று அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்போ நான் திறப்பில் நிற்கிறேன் உமக்காக என்று சொல்லி எத்தனை பிள்ளைகள் தகப்பனே இயேசப்பா உம்மிடத்திலே தகப்பனே இருதயம் நொறுங்குண்டவர்களாய் தகப்பனே தன்னை தானே அர்ப்பணித்திருக்கிறார்கள் ராஜா. உம்முடைய நீர் கொண்ட அந்த ஆத்தும பாரத்தையும் அந்த ஆத்தும தாகத்தையும் தகப்பனே நாங்களும் பெற்று தகப்பனே அனுதினமும் ஜெபிக்க என் தேவன் தாமே ஒவ்வொரு நீங்கள் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீரே ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஏசி மூலம் ஜெபிக்கிற ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். 5வது சிலுவை வாக்கியத்தை கேட்ட நாம் நம்மை நாமே முழங்கால் பணியிட்டு தற்பரிசு சோதனை